தேங்குள்ள இருக்க சித்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? தேவ ஹோட்டலில் இருக்க சின்னம்மா நல்லா இருக்கும். தூத்துக்குள்ள இருக்க பெரியம்மா அவருக்கு எத்தனை அந்த சொல்றாருல விளங்க அதுக்கு 3 இல்லையா? தொண்டியில இருக்க சித்தி 4 அறந்தாயில இருக்க சின்னம்மா 2 நீ ஊரை காலி பண்ணி வீட்டுக்கு இந்த வந்துட்டா ஆப்பா 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 கள்ளத்துக்கு போட்டு உட்காரக்கூடாது கிரைண்டரை கொண்டு வந்து உட்காரு ஏன்டா என் தம்பி எல்லாம் என்னப்பா கிடாவட்டா அடையாது என்னடா இது மாவளை கிடக்கு அதை பொத்தி விடு பங்காளி அது சட்டையை பொத்தி விடு கண்ணு ஓட்டுறான் என்னடா அது குண்டு கவலையார பத்தலையா சட்டையை கழட்டிட்டு வேட்டிய உருவி அதுல பொத்து ஆமா இங்கிட்ட இது தெரிஞ்சுன்னா இதை கொண்டு வந்து போட்டு கதவாளி தட்டை போட்டு உட்கார் அதே என் தம்பியை கரெக்டா வரல பொம்பளையெல்லாம் அதே பணங்குடியா இல்ல பாச்சனூர் பஸ் ஸ்டாண்டா அதே தானே கொஞ்ச நேரம் உள்ள வந்து சுளுக்கு நீ வருது ஐய சரி எங்க ஆத்தாதேன் உனக்கு அப்புறம் நான் காசை தரேன் தாயே நீங்க உலகத்துல எதுவுமே நிரந்தரம் நம்மெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு ஆரோக்கியம் கை கால சுகத்தோட இந்த பிறவிலே நம்ம சாமி படைச்சதை நினைச்சு நம்ம எல்லாம் நித்தம் சாமி உண்மைதான் அவங்க எதை கொண்டு போக போறோம் போங்கப்பாங்க இன்னைக்கு காலையில எல்லாம் என்னால தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி அன்பாலயம் கட்டலாம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சென்னையில இருந்து வருகிறது அந்த திரைப்பட இயக்குனர் பெருங்கொண்ட ஒரு கதாசிரியர் என் மனைவி கையிலேயே சமைச்சு அது சாப்பிடணும் ராதா அப்படின்னு சொன்னார் பாக்கியராஜ் எங்க வீட்டுக்காரம்மா சமைச்சாங்க அப்ப வந்து சொன்னார் ஒரு வார்த்தை அருமையான சமையல் இப்படி எல்லாம் எங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்க ஷூட்டிங் பார்ட்ல கூட நான் அப்படி சாப்பிட்டது நீ நல்லா இருக்கணும் அப்படி சொன்னார். இப்ப கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நாடக ஐயா பாக்கியராஜ் ஐயான்னு சொன்னேன் சென்னைக்கு வாடா அவனை பார்க்கணும் அப்படி சொன்னார். அந்த நல்ல மனிதன் என்று இல்லை இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. காலையிலே எப்பொழுதும் போறது மாதிரி உடல் பயிற்சி போயிருக்காரு திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். இதுல போய் நீ பெரியாளு நான் இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயை இருக்கு வரை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக தான் தான் நல்லா இருக்கணும் பிறரெல்லாம் கெட்டு போக நினைக்கிற முட்டா தானும் வாழ்ந்து அடுத்தவரை வாழ வைக்கிறேன். இந்த தமிழினத்தில் பிறந்த தமிழன் அப்படியே ஒவ்வொருத்தரும் போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமா தமிழ் குடிமன் ஷூட்டிங்ல வந்து என்னை நேர்ல பார்த்து என்னை வாழ்த்தி விட்டு சென்றார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயாவை மறக்க முடியாது. அவர் தான் சொன்னார் இந்த மதுரை மண்ணு சிவகங்கை மண்ணுக்குன்னு ஒண்ணு இருக்குடா ஈரம் இருக்கும் இந்த கலைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும்டா என்னை பார்த்து சொன்னார். பெரிய ஆக சிறந்த ஒரு கலைஞன் என்று என்னை சொன்னார் இயக்குனர் இமயம். அவரும் கிடையாது. அப்ப இந்த நாடக கலையை நம்ம பாமர மக்கள் இந்த பகுதி மக்கள் தான் பாக்குறான்னு கிடையாது. இந்த தம்பிகள் எல்லாம் யூடியூப் எடுத்து காலையில அந்த கைபேசி கொண்டு சொல்லுவாங்க எல்லாரும் கைபேசி இந்த 3 பேரும் ஆனா இன்னைக்கு எல்லாருமே பார்க்க உலகத்துல இருக்க தமிழன் நாடக கலையை பார்க்கறாங்க. இதுல என்ன ஒரு எனக்கு கிடைச்ச மட்டும் கிடையாது சக நாடக நடிகர்கள் கிடைச்ச ஒரு பெருமை என்னன்னா அழிந்து வந்து கொண்ட இருக்கக்கூடிய கலையிலே நாடக கலை ஒன்று. இன்று அந்த கலை மீண்டும் புத்துயிர் பெற்று இத்தனை மக்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என் தம்பிகள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆக சிறந்த படைப்பாளி ஒவ்வொருத்தனும் என் தம்பிகள் எல்லாம் ஒவ்வொரு தொழிலையும் சாதித்துக் கொண்டு அன்பான என் தம்பிகள் இல்லை என்றால் நான் இல்லை எங்க வடுத்துக்கிட்டு கை தட்டானே என்ன கம்போட வந்துட்டேன். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள்.
இந்த தாரக மட்டும் இந்த டான்ஸ் 2 குத்து கிரு கண்டாலி வையாபுரி செந்தில் குமரன் நாரதர் வர்றாருன்னா பொன்னமராதி பக்கம் இருக்கிற கடையை பூரா அடைச்சிருவாங்க. 150 கேப்பேன். எம்கேஆர் தான்டா. அன்னை மொட்டை எடுத்து மசூல் தலையில அண்ணனை மாத்திட்டாங்க. என்னுடைய குரலை பார்த்து பைபாஸ் ஓரத்திலே நாடகம் நடித்தா அத்தனை லாரி வண்டி நிறுத்தி விட்டு வருவார். ஆக மொத்தத்திலே என் தம்பிகளை எங்கள் அண்ணங்கள் அக்கா தங்கச்சியர் மனதிலே நின்றது எம்கேஆர் உருவம் அல்ல, இந்த எம்கேஆருடைய குரல் தான். ஒரு உள்ள கைதட்டல் நான் கிளம்புறது நல்லது. நன்றி நன்றி போதும். வணக்கம் அண்ணன் தம்பிகளா, கொஞ்சம் உட்காருங்க. ஒரு நாரதரை புழக்க வேண்டிய வேலை இருக்கு. அன்னை முடிச்சுட்டு வரேன். வையாபுரி செந்தில் குமரன் உனக்கும் எனக்கும் வழக்கு வாடா சிவகங்கை மாவட்டத்துக்கு உப்புச்சோப்பு கம்பெனி 2வது பார்ட்னர் ஈரசிங்கா. அவர் ஊரு பொன்னமராதி பக்கம் சிங்க வையாபுரி. அவர் ஊரை விட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி நாடகத்துக்கு போயிட்டான். அவர் கேட்காத எழுதிக்கிறாப்பா, சிற்பம் எப்படி உருவாச்சு, ஆமா ஏன் மெதுவா போகுது, பூனை எதுக்கு மியான்னு சொல்லுது, போல கேள்வி கேட்டாப்புல. நான் இங்க கேள்வி உன்னை கேட்டுட்டே உன்னை வெளியே விடுவேன். இப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, கட்ட விட்டு எதுக்காக அடிக்கிறாங்க? தம்பி வாங்கப்பா, வாங்கப்பா, சும்மா வாங்க வாங்கப்பா. இதுல கூட லைட் அமர்த்தி கூட படுங்க. என்ன நாடகம், வா பாடு. மனிதனுக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. வா வாங்கப்பா. பாரு என் தம்பி அதுலயும் சரியா இருக்கேன். மைக்கு தள்ளி வைய நான் படுக்கிறேன். மனிதனுக்கு இல்லாதது என்ன இருக்கிறா தம்பி? தம்பி நீங்க முடிவு எடுத்துட்டு கூட தூத்துக்குடி போயிட்டு வாங்களே, கடல் கரையில் உட்காந்து பேசிட்டு வாங்க. தம்பி பங்காளி உனக்காக பங்காளி வாங்குறேன். திருத்திப்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் திருத்திப்பட்டி என் தம்பிகள் சார்பாக கொடூரமா 201. நன்றி என் தம்பிகள், வெற்றி. கொஞ்சம் இருங்க, அந்த கப்ளிங் பண்ணேன் பொழுது. யார என்னத்த வெளியா இருக்கு? அரிப்பா ஏய் ஓயெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கூப்பிட்டா தானே நீங்க வர முடியும், இல்லைன்னா அங்கே குருட்டு கோக்கு மாதிரி உட்காந்துரு. நாடகத்தை கெடுக்க ஆன்லைன்டே ஆண்டியா. வணக்கம்டா உள்ள கேன் கெத்தில் பாட் பாரும் சாம் ஏரியா கத்தாம வா. சேகல் அரைஞ்சு அரை வேணா 2 கிலோ போடுங்க. பெருங்கொண்ட குடும்பம் என்ன தெரியும்னு இவ்வளவு தூரம் வர்றேன். என்ன தெரியும் நீ இங்கே இருக்கீங்க, என்ன காரணம்? நான் இந்த மாவட்டத்துக்குரியவன், நாங்க நீ தான் இருக்கேன். இந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்துல இருந்துறியா? யாருக்கு எந்த? நீங்க எந்த மாவட்டம்? யாருக்கு எது சொந்த மாவட்டம்? நீங்க எந்த மாவட்டம்? நான் கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க பேசவே கூடாது. எனக்கு மாவட்டமே கிடையாதுங்க. கட் அவுட் எதுக்கு அடிச்சிருக்காங்க? எனக்கு மாவட்டமே கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில். நீ கேக்குற கேள்வி சரியான கேள்வி இருந்தா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். கட் அவுட் கேக்குற கேள்வி சரியா கேளு. நான் பதில் சொல்றேன். எனக்கிட்ட போய் நீங்க எந்த மாவட்டம் கேக்குறியே? இருங்க. கட் அவுட் எதுக்கு அடிச்சிருக்காங்க? அவ்வளவுதான். விளம்பர பலகை, அதுக்கு பேரு பதாகை. நீங்க என் தம்பிகளுக்கு புரிய வேண்டும். விளம்பர பலகை என்றால் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான். சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு அதுக்கு பேரு கட் அவுட்? அந்த நிக்குது வரங்க. ஆமா, அதுக்கு பேரு எதுக்குன்னு மிக்சியை சரி பண்ண வந்திருக்காரு சிவகங்கைக்கு. இதுல உண்டு. என்ன கான்செப்ட்னே தெரியாம வந்துட்டு போறேன். ஏன் அதுக்கு பேரு கட் அவுட்? கட்டிட்டு 2 நாள் கழிச்சு அதை அவுத்துருவாங்க. கட் 2 நாள் கழிச்சு அவுத்து அவுட். கட் அவுட். சதி திட்டம் நடக்குது 3 பேர்கிட்ட இருந்து. நீ கேள்வி கேட்கலாம் சார். நான் கேக்குற கேள்வி என்னால பதில் சொல்ல முடியுமாங்கறத நான் யோசிக்கிற மாதிரி. முத கேள்வியை சொல்ல முடியுமான்னு வரு. என்ன இடங்க? என்ன இடம்? சுமுண்டு. நாடக மேடம் அடி வாங்கிரோம்.
கலையரங்கம். என்னப்பு ராமேஸ்வரத்துக்கு ஒரு சின்ன குசூருக்கு போட்டு விடவா? அப்படி சுத்தி ஒரு ரவுண்டு நீர்மலைக்கு போயிட்டு வாங்க. கமலஹாசன் சார் இருக்காருல்ல, அவர் படத்துக்கு பூரா அவர் தான் டூப் போடுவார். ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அவங்க வாட்டுக்கு வருவாங்க போவாங்க. அது ஜீவனுக்கு டவுசரை போட்டு ஏன் பேட்ட இருக்கிறது பிறந்த வீட்டுல தலைவன் நடவேன். சரிங்க, நல்ல விஷயமா பேசுவான். ஏதாவது இந்த கேள்வி கேட்கலாம். கேள்வி தாங்கள் கேட்கறீங்களா? நான் கேட்குவேன். நான் கேட்டேன் கட் அவுட். நீங்க ஏதாவது சொல்லுங்க. அது சொல்லிட்டீங்க. நீங்க விஷயம்னா அந்த பூமியிலே நம்ம நடப்பு முறையான ஒரு விஷயத்தை பேசலாம். இது வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல் கிடையாது. மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அந்த பூமியிலே வளர்வதற்கு காரணம் என்ன? ஊரை நம்புறது அது அந்த காலம். இது மரம் செடி கொடியா 650 ரூபா வாடகை கட்டி வச்சிருக்காங்க. பூமியிலே மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள் எல்லாம் வளர்வதற்கு காரணம் தண்ணீர் தானே. நீர் தானே தேவை. அந்த நீரை இறைவன் மூலமாக வர்ண பகவான் மூலமாக இங்கே பூமிக்கு மழை பொழிகிறார். அப்படி மழை பொழியும் போது பூமியை நோக்கி இடி விழுகிறது. இடி விழுகும் பொழுது மக்கள் அனைவருமே அர்ஜுனா பத்து அர்ஜுனா பத்துன்னு சொல்றது காரணம் என்ன? மேகங்கள் இருளுகின்றன. தம்பி சொல்ல வேணும், சிரிக்கூடாது. இடி விழுகும் போது அர்ஜுன பத்து சொல்றோம்ல, கேள்வி கேட்டிருக்க. எந்தெந்த இந்தியால வாடா வாடான்றது தப்பு. நீ அங்கிட்டு போடா. ஐயா 2 பேரும் பாய்ங்களே, காலாவது நாட நின்று போயிடுவேன். பாய் நீ ரோசம் இல்லாத பாய காத்த கடிங்க பார்த்த எப்பா இருப்பா. நீ தலிக்க போ. இடி விழுகின்ற பொழுது எதுக்கு அர்ச்சனை பத்துன்னு சொல்றோம்? பருத்திப்பால் 8ன்னு சொல்லியிருக்கலாம், கணேசன் 7ன்னு சொல்லியிருக்கலாம், கதிரேசன் 3ன்னு சொல்லியிருக்கலாம். அர்ஜுனன் 10 ஏன் சொல்றாங்கன்னா, வருட பகவான் என்பவன் என்பவன். சரி, இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அர்ஜுன என்னமோ சொன்னீ, என்ன சொன்னது? 3 கணேசன் 3. அர்ஜுனா 10, அர்ஜுனன் 10, கணேசன் 3, வேலுச்சாமி 2 அப்படி சொல்லி இருக்கலாம். எண்ணிக்கையில வருது என்ன கதை? இருங்க பங்காளி, சாமி பங்காளி. ஏன் அர்ஜுன 10ன்னு சொல்றாமண்ணா? அர்ஜுனா அர்ஜுனா அஞ்சுனது அர்ஜுனா. சினிமா பாடல்கள் வந்ததே இந்த அர்ஜுன 10 வைத்துதான். ஆனா வானம் என்பவன் யார் அப்படின்னா, வானம் பூமி காத்து எல்லாம் கேட்கறோம் கேட்கலாம். தம்பி நீ எது போகல, நான் என்ன சொல்லவே இல்லை. ஏன் தம்பி போறான்? ஏன் தம்பி பூரா 1 ஏக்கர்ல விழுவுறவங்க எதுக்கு நிக்கிறாங்களே இல்லையா? நீங்க இழுத்து விட்டு போயிடுவாங்களோ? தம்பி கொஞ்சம் 2 அடி தள்ளி நின்று நீங்க எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அண்ணனுக்கு வந்து வலது கண்ணு டிப் டிப்னு அடிக்கும். ஏன் இடி விழுகும் போது அர்ச்சனை 10ன்னு சொல்றோம்? காலையில 5 மணி சொல்லுவாங்க. இடி என்பது என்ன? சிங்கம் சொல்ல ஏன் போயிடி? ஏன்னா இடிக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண அவனை விட அது என்னங்க வடக்கு லூசு என்னங்க அது? அப்படி சொல்ல நான் சொல்றேங்க. இடி விழுகும் போது எதற்காக அர்ச்சனை 10 அர்ச்சனை 10 அர்ச்சனை 10 அப்படின்னு சொல்றாங்க. இடி விழுகும் போது அர்ச்சனை 20ன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா சொல்ல கிடையாது. இல்ல அர்ச்சனை 30ன்னு கூட சொல்லி இருக்கலாம், அதுவும் சொல்ல கிடையாது. ஏன்னு நான் சொல்ல போற நேரத்துல நீ என்ன மாதிரி வந்த? இடிக்கு உகந்தவன் அர்ஜுனன். தம்பி நீங்கெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது, அண்ணன் சொல்லணும். நீ வீட்டுக்கு போங்கடா. அம்மா நீங்க வந்து தான் நாடகத்தை 2ஆ பொழந்துட்டிய தம்பி. செவத்தை பாதிக்கிட்டே 7 நாள் பேசுவேன் நான். இழுத்து விட்டு போயிடுறேன். ஆய் வருதா?
ஏன் போட்டுக்கிட்டு உசுர வாங்குற? இடி வந்தா டம்முன்னு சதி. இப்ப யாரா கட்லா கண்ட முண்டை? இடிக்கு பெயர் அர்ஜுனன். ஆனா அந்த அர்ஜுனனை ஏன் அர்ஜுன பத்துன்றாங்கன்னா, என் தலைமையில் விடுகின்ற இந்த இடியே அர்ஜுனா கொஞ்சம் அங்கிட்டு பத்துறா. அதனாலதான் அர்ஜுன பத்து கை தட்டலாம். தம்பி உடனே தட்டுறாங்க. அவங்களுக்கு 70 ரூபா தட்டிக்கங்க, காசை வாங்கிட்டு பொழைச்சுக்கங்க. விசில் தேவையில்லாது. இந்த காமெடிக்கு அவ்வளவு தேவை. நல்ல விஷயம், உண்மையான விஷயம். காரணம் பாருங்க, இந்த பூமியிலே மகாபாரதத்துக்கு நல்லா பதில சொல்லி போறாங்க. மகாபாரதத்துக்கு இதுக்கான சம்பந்தம் இருக்கு. பூமியிலே இடி விழுந்து மழை பெய்யும் போது ஒரு காட்டை அழித்து இந்திர பிரதேசம் செய்யணும், நாடா உருவாக்கணும்னு அர்ஜுனன் வந்து காட்டை அழிக்கிறதுக்கு அக்னி பிரதேசம் பண்ண. அப்படின்னா காடு எரிகிறது, அந்த தணலை அணைக்க வேண்டும் என்றது வர்ண பகவான் அங்கிருந்து பூமியை நோக்கி நீராக பொழிந்து அந்த அக்னியை பஸ்மமாக்கினார். அந்த நேரத்தில் இடி விழுந்து அந்த நாட்டு மக்கள் அழிந்த காரணம். அதனால அந்த இடியையே தேக்கி நிப்பாட்டி இடி விழுந்துச்சா? அவ்வளவு பெரிய அதிர்ச்சி காமெடி கிடையாது. ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு போ. இடியே தேக்கி நிறுத்தி மக்களை காத்தார் அர்ஜுனன். அதனாலதான் இன்னைக்கு பூமியில இருந்து அர்ஜுனா பத்தலாம், அர்ஜுனா பத்துன்னு ஒதுக்கி விடுவதற்கான காரணம். கோயில் இல்லாத ஊர்ல இருக்காது. அறிவியல் ரீதியாக என்னன்னா இருங்க இப்போ போய் அந்த மேயை சாப்பிடுங்க. அப்பா அப்புறம் வரேன். எதுக்கு இல்ல இத்தடி பேண்ட் எதுக்கு போட்டியாவே? இருங்க அடுத்து சொல்றேன். ஆடு என்பது ஒண்ணுதானே? ஏன் வெள்ளாட்டுக்கு வெள்ளாடு, செம்பரி ஆடு பேரு வர காரணம் என்ன? கை தட்டுறான் தம்பி. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பேச மாட்டேன். உங்களுக்காக எல்லாமே ஆடுதானப்பா, எல்லாமே ஆடுதானே சிங்க. அது ஏன் வெள்ளாடு செம்பரி ஆடு? தம்பி அவங்க தட்டுறாங்க, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? அது ஆரம்பத்திலே செம்பரி ஆடு அல்ல, செம்பை பறித்த ஆடு. நீ பாட்டுக்கு எதையாவது சொல்ல. செம்பறையாடு அப்படிங்கறத பேரு. செம்பறையாடு. நீ நாங்க கிராமத்துல படுத்த எங்களுக்கு தெரியாமையா இருக்கு. செம்பை பறித்த ஆடு அதான் செம்பரி ஆடு. வெள்ளாடுக்கு ஏன் வெள்ளாடுன்னு வந்துச்சு? ஆரம்பத்துல திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கம் ஒரு அருமையான கிராமம் இருந்தது, வெள்ளைய கவுண்டம்பட்டி. அந்த கிராமத்திலே இருந்து அந்த ஆடுகள் எல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்து மற்ற ஊர்களுக்கு அனுப்பப்பட்டது. அந்த வெள்ளைய கவுண்டம்பட்டியில இருந்து வந்த ஆடு அதுதான் வெள்ளாடு என்று. மனநோயாளிதான் ஒரு வார்த்தை சொன்னோடனே உள்ள போய் அடிச்சு விட்டு வருவாங்க. வேற ஊர்ல சரிங்க. இப்ப வெள்ளாடு அப்படின்னு பாருங்க. கால்நடைக்கு வந்து இடத்துக்கு கால்நடைங்கிற இடத்துக்கு வரும்பொழுது மாடு கன்று சிவ பூஜையில கரடி போகும். இது ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு இல்ல ஞாயிற்றுக்கிழமையில அது பண்ணியை பிடிச்சி கறி ஓடுறதுக்குள்ள ஓடியாந்துச்சு. ஒரு பண்ணி மட்டும் வலைய கடிச்சு விட்டு ஓடியாது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இல்ல, ஒரு சில பேருக்கு அப்படிதான் இருக்கு. பக பக பகன்னு வந்தானே, என்ன உருவம்? என்ன உருவம் உங்களுக்கு தெரியும்? கால்நடை பத்தி பேசுறீங்க. காரணம் மாடு இந்த பூமியிலே கன்று ஈன்றால் இளங்குடின்னு இல்ல, அந்த இளங்குடியை ஆலமரத்துல கட்டுறதுக்கு காரணம் என்ன? நான் கேக்குற கேள்வி புண்ணியமான கேள்வியா இருக்கும். நல்ல பதில். ஏன் அதுக்கு பேரு இளங்கொடி? பச்சை கொடின்னு வச்சிருக்கலாம், மஞ்சள் கொடின்னு வச்சிருக்கலாம், பூங்கொடின்னு வச்சிருக்கலாம். ஏன் இளங்கொடி அப்படின்னா இளம் வயதிலேயே டொங்காஸ். அந்த இளங்கொடி மட்டும் லேசா பாருங்கள், இலசாக இருக்கும். இலசா இருக்கிற கொடி இளங்கொடி, பெருசா இருக்கிற கொடி என் பேண்ட் கிளியிட்டு முடி. உனக்கு இருக்குடி அரடி. என்ன தவிர உசுக்கொல்லி முண்டை. முருங்க மரத்திலே கட்டியிருக்கலாம் இளங்கொடி, அகத்திலே கட்டியிருக்கலாம், பருத்திலே கட்டியிருக்கலாம். எதற்காக?
மாடு இளங்கொடி போட்டா ஆலமரத்துல கட்டுறாங்கன்னா அது ஏன் அதுக்கு பேரு ஆலமரம்? ஆளாளுக்கு அண்ணாந்து பார்த்த மரம். மரம் ஆலை மரம். நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. இல்ல விளக்காதே, உண்மையா வரலாறுல இருக்கு. சும்மா என்ன ஐயா தம்பி, அண்ணன் அசிங்கப்படக்கூடாது. மத்த மரம் கூட மரம் அப்படி பார்த்துட்டு போயிடுவான். எட்டாம அந்த விழுத புடிச்சு என்ன தம்பி கை தட்டா? நீ வேணாம், நீ வீட்டுக்கு போ. ஆய் லூசு. அது சின்ன விழுது மேலதானே தொங்கும். எப்படி எல்லாம் கம்ப்யூட்டர் கதையை சொல்றாங்க பாத்தியா? சொல்லுப்பா, நீ சொல்லு. என்ன கேளுங்க, கேக்குறத கேளுங்க, சொல்றத சொல்லு. ஏய் ஏதா பண்ணிப்படாதடா, நீ பாட்டு கோரம் சொல்றா. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, என்னங்க என்ன கேட்டீங்க? இளங்கொடிய மாடு ஈனுகின்ற கண்டு ஈனும் பொழுது இளங்கொடியை கொண்டு போய் ஆலமரத்துல கட்டுறதுக்கான காரணம் என்ன? விழுதுல ஏன்னா இளங்கொடிய ஆலமரத்துல கட்டுறாங்கன்னா, ஆலமரம் என்பது அதிகமான பலவீனத்தை கொண்ட ஒரு மரம். அதிகமான இதுங்க அதான் அதிகமான இது. அது எது? அது இது அண்டா சொல்லிட்டாருல. அதிகமா பலவீனம்னா என்ன தெரியாத? பலவீனம்னா செயல் இழந்ததுன்னு அர்த்தம். செயல் அர்த்தமே புரியவே ஐயா, அதிகமான பலம் பலவீனம் பலம் தான். பலம் வாய்ந்ததுன்னு சொல்லு. பலம் வாய்ந்த மரம் தான் பல ஆலமரம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அந்த பலம் வாய்ந்த அந்த ஆலமரத்துல பலவீனம் அடைந்த இந்த இளங்குடியை கட்டுனோம்னா இளங்கொடி பலவீனம் அடைந்தது. குட்டி ஓட்டதுக்கு அப்புறம் வர்றது அந்த இளங்குடி பிரயோஜனம் இல்லையே. வந்து பலவீனம் அடைந்த அந்த இளங்குடியை கட்டுனோம்னா மீண்டும் அந்த இளங்குடி இருந்த இடத்துக்கு மீண்டும் பலம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் அந்த ஆலமரத்துல கட்டுறாங்க. ஆமா, நீ சொன்னது மட்டும் நாங்க நம்பிட்டு போறோம். நாங்க சொன்னா மட்டும் உனக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க சொன்னா சரியா சொன்னீங்கன்னா நம்பிட்டு போறேன். இந்த ஐயனார் குதிரை பொம்மை மேல சத்தியமா என்ன சொல்ற? காரணம் நான் சொல்றேன். ஐயனார் குதிரைக்கு கீழே ஒரு பூதம் நிக்கும்ல, இப்படி தாங்கிக்கிட்டு காலை. அது கிடையாது. இவங்க பாட்டனை பார்த்துதான் அது செஞ்சது. இப்ப இதை இறக்கவா? வேலை செய்யாம பாத்துக்கிறது ஒரு வேலை. இதை கழுத்தை இறக்கவா? அங்கங்க விட்டு போயிருந்தா சுற்றி தெரியாம நீ இபி ஆபீஸ் போன் அடிச்சிருப்ப. எங்க அந்த இது இருக்குங்கிறது பட்டன் இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, ஆலமரம் வாழையடி வாழையாக ஆலமரம். ஆலமரம் என்பது பெத்த தாய் தந்தையை குறிக்கும். ஆலமரம் என்பது தாய்க்கும் தந்தைக்கும் ஒப்பானது. விழுதுகள் என்பது குழந்தை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாயும் தந்தையும் பிள்ளைகளை காப்பாற்றணும். ஆலமரம் விழுதுகை தாங்கி நிற்கும். அந்த விழுது பூமியிலே வேறு ஒன்றி அதற்கு அடுத்தபடியாக ஆலமரத்தை தாங்கி நிற்கும். அப்ப பல விழுதுகள் இந்த பூமியில இறங்கி ஆலமரத்தை தாங்கி நிற்பது போல் அந்த கன்று ஈண்டும் அந்த மாடு பல கன்றுகளை இந்த பூமிக்கு கொடுக்கணும். வாழையடி வாழையாக நிறைய கன்றுகள் உருவாகணுங்கிறது ஆன்மீகம். அறிவியல் என்பது இந்த இளங்கொடிங்கிறது நச்சு நிறைந்தது, நச்சுத்தன்மையானது. அந்த நச்சை போக்க வல்லது ஆலமரம் அப்படிங்கறதுதான் காரணம். மாடு இளங்குடி ஓட்டா ஆலமரத்துல தாத்தா என்ன கேட்டேன் தெரியுமா? அப்பா அம்மா மட்டும் ஆலமரம் சொன்னீங்களே, அப்ப தாத்தாவை என்ன மரம் சொல்றீங்க? அவருடைய கேள்வி இல்ல முந்தி அவர்கள் தானே அந்த மரம். அவன் அறிவு சார்ந்த பிள்ளை சாமி. வேற ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் நீங்க சொல்றீங்களோ இல்லையே தெரியல. அவனை வேலை செய்யாம பாத்துக்கிறது ஒரு வேலை. அவன்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, சின்ன கேள்வி. பச்சை பின்னி எடுத்துட்டேன். மை புத்துரு அடிச்சு காலி பண்ணுங்க. ஹலோ, வாழைப்பழம் எல்லாமே மஞ்சள் நிறமா தான் இருக்கும். பச்சை வாழைப்பழம்னு ஒண்ணு இருக்கு. பச்சையா இருக்கும் பொழுது உள்ள பழுத்து இருக்கும். ஏன் அது பச்சை வாழைப்பழம்னு வந்துச்சு? பச்சையா இருக்கும் பொழுது தோல் பச்சையா இருக்கும் போதே பழுத்தது. கேள்வி அதானா?
இல்ல அதையும் கேள்வியா? தயா கேள்வி. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? என் பழத்தை வச்சு அது வந்துச்சு. என் தலைவன் ஒரு டைலாக் தான் பேசுவேன், பேசிட்டு அவரா போயிடுவாரு, அவரா வருவாரு. இவ்வளவு பேசுறீங்களே, ஏன்னா ஒரு விஷயத்தை பேசுறா நல்ல விஷயமாக. இதுக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த பச்சை வாழைப்பழத்துக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. காரணம் கிருஷ்ணபரமா இருந்து தூது சொல்ல போகும்பொழுது யாருன்னா விருதுடைய வீட்டுக்கு போனாரு. விருதுநகரா? விருதுநகர் இல்லைங்க, விருதுமன். உங்கள்ட்ட எதுவுமே பேச முடியாது. நான் பேச வேண்டிய ஆளுகிட்ட பாத்துக்கிறேன். சொல்லுங்க. இனிமேல் ஏதாவது பச்சை வாழைப்பழத்துக்கு மகாபாரத சம்பந்தம் இருக்கா? அதை விடுங்க. நான் வேற எதையாவது உங்களுக்கு கேட்கலாம். பின்தூங்கி முன்னொழுவல் பத்தினி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு உங்க பூமியிலே. பின்தூங்கி முன்னொழுவல் பத்தினி அப்படின்னா பெண்களுக்கு அந்த ஒரு ஒப்பினை உண்டு. பத்தினி மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னா அப்படி எல்லா பெண்களும் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கிற பெண்கள்லாம் அப்படி தன்மை வாய்ந்தவர்கள். எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடை போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுல சாதத்துல தண்ணீரை ஊத்தி மிச்சம் இருக்க குழம்புல சுட வச்சு எல்லாருக்கும் பின்தூங்கி எல்லாருக்கும் முன்னே எழுந்து வீட்டிலே எழுந்த பிறகு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுவது பெண்களுடைய தன்மை. ஏன் பெண்கள் வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போடுறாங்க? இதுக்கு பதிலாவது நீங்க சொல்லலன்னு வச்சுங்களேன், மரியாதையா 3 நேரம் இப்பவே கிளம்பிடுறது நல்லது. கோலங்கள் பலவிதம். இரு தம்பி, நீங்க எதிர்த்து போறது நல்லது. போய் ஆயிருந்துருவாங்க. அண்ணன் அதை நடிக்க விட மாட்டேன். அண்ணன் சடக்குன்னு சொல்ல மாட்டேன். 5.5 வருஷம் 6.6 வருஷம் கேட்கலாம். 50.50 வருஷம் கூட கோலம் இருக்கு. பொங்கல் வரட்டும். ஆனால் அதிகாலையிலே சாணிய தொளித்து ஒரு WW போட்டிருக்கலாம், ஒரு பிராய்லர் கோடி கடை போட்டிருக்கலாம், ஒரு போர் போட்டிருக்கலாம். எதுக்காக பெண்கள் அனைவருமே சாணிய தொளிச்சு கோலம் போடுறாங்கன்னா, ஏன் கோலம்? இன்றைய காலத்திலே போடுவது கோலம் அல்ல. இல்லப்பா, இப்ப போடுறது கெமிக்கல் பவுடர்ப்பா. கெமிக்கல் அந்த மாவரைச்சு தானே கோலம் போடுறாங்க. நமது ஐயா காலம் பாட்டையும் போட்டேன் காலத்துல, அன்றைய காலத்துல போடப்பட்ட கோலம் வந்து அரிசி மாவுல அரைச்சிட்டு வருவாங்க. ரைஸ் முல்ல குருண மருந்து இல்ல முண்டை, அது கொக்குக்கு வைக்கிறதுடா மீன் செகுல்ல. ஏன் அரிசி மாவுல கோலம் போடுறாங்க? சாப்பிட்டு போடுறதுக்கு இல்ல, அதை எடுத்துட்டு போய் வீட்டுல பிரியாணி கிண்டோம். தம்பி நீ போ தம்பி, நிறைய படிச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரு எலும்பு சம்பளத்தை லேசா மந்திரிச்சு நீ சும்மா நீ போய் பொத்து சென குதிமேனே. ஏன் இந்த அரிசி மாவுல கோலம் போடுறாங்கன்னா, எறும்பாகப்பட்டது இந்த ஒவ்வொரு அரிசியும் இந்த கோலத்தில் உள்ளதை எடுத்துக்கொண்டு வைத்து விடும். மழை காலத்திலே வானிலை ஆராய்ச்சி மையாளர் அசோக் காந்த் சொல்வார், 7 அசோகாந்த் இது கூட வைக்கிறாங்க. செல்வகுமார் ரமணன். ஆமா, அப்ப வச்சிருந்த பேர் உங்களுக்கே தெரியாதுங்க. பாட்டனுக்கு அசோகாந்த். இப்ப இடையில இப்ப கிமுக்கு அப்புறம் மாத்தினதே அந்த பேரு. அது கிமுக்கு முன்னாடி அசோகாந்த் முனிஷ்காந்த் எல்லாம் வைப்பாங்க. உண்மைதான். அந்த அசோகாந்த் எதுலடா விட்டாங்க? நீ எதுக்குடா இங்க போன? அப்ப இந்த எறும்பாகப்பட்டது எல்லா அரிசியும் அந்த கோலத்துல இருந்து எடுத்து போதில் தொடர்ந்து கனமழை பெய்யும் விடாமல். அப்ப கனமழையிலே ஆடு மாடு வைத்திருக்கிற மனிதர்களே தன்னை காப்பாற்றி கொள்வது ரொம்ப கடினம். ஆனால் இந்த எறும்பு ஏற்கனவே கோலம் போட்டாங்கல்ல, அந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு போச்சிருந்த அரிசி துணுக்கள், அது அத்தனை எறும்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த மழை காலத்திலே வெளியே வராமல் புத்துக்குள்ளே வைத்து சாப்பிடுமா. அப்பொழுது அந்த கோலம் போட்ட வீட்டில் உள்ள உறவுகளை இந்த எறும்பு குடும்பம் மொத்தமாக சேர்ந்து வாழ்த்துமா. எங்களுக்கு பசியை போக்கிவிட்டு அந்த குடும்பத்தார்கள் நன்றாக 100 ஆண்டு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்களாம். அதற்காக முருகனை என்னமோ தட்டியிருக்காங்க. எந்த சாமி புண்ணியம்?
உண்மைதான். வாழையடி வாழையாக, ஏன்னா 1000 பேருக்கு அன்னதானம் போடுவது கோலம் போடுறது அரிசி மாவுல கோலம் போடுவது சமம். நல்ல விஷயங்க. உள்ள ஆளும் சோழ என் தங்கை இன்னொன்னு ஒரு